வெறும் 6 inches டெப்த் பாருங்க. 5 டோர், 4 டோர், 3 டோர், 2 டோர் மொத்தம் 4 சைஸ்ல நம்ம வச்சிருக்கோம். இது ஒரு ப்ராடக்ட். அப்படியே க்ளோஸ் பண்ணீங்கன்னா அப்படியே செவுத்துல ஒட்டின மாதிரியே இருக்கும். இது மாதிரி பிடிச்சி இப்படி இழுத்துட்டீங்கன்னா வெளியில வந்துடும். இதுல லாக் பண்ணிட்டு இதுல துணி போட்டு காய போட்டுற வேண்டியது. எம்ஆர்பி பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது 6500 ரூபாய். நம்ம வந்து 3500 ரூபாய் இப்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம். வணக்க மக்களே, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா எம்எஸ் என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கோம். இவங்க பாத்தீங்கன்னா ஷூ ரேக்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. எல்லாமே காம்பேக்டா ஸ்பேஸ் சேவிங்கா வச்சிருக்காங்க. இப்போ என்ன பிரைஸ்ல என்னென்ன பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நேரா வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம எம்எஸ் என்டர்பிரைசஸ் எங்க இருக்கு, நம்ம என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம சென்னையில முகப்பர் வெஸ்ட்ல இருக்கு சார். இங்க சந்தான பெருமாள் கோயில் இருக்க பக்கத்துல. அங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கடை. சார் நம்மளோட ஸ்பெஷல் என்ன சார்? நம்ம வந்து ஸ்பேஸ் சேவிங்ல நிறைய ப்ராடக்ட் பண்றோம் சார். அதுல மெயினான ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த ஷூ ரேக். வெறும் 6 inches டெப்த் பாருங்க, உள்ளங்கை அளவு தான் இருக்கும். வெறும் 6 inches டெப்த் தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்பேஸ் சேவிங் சொல்றோம். இதை இங்க பாருங்க, ஒரு டோர்ல வந்து இந்த மாதிரி 3 பேர் ஆஃப் ஷூ வைக்கலாம். சோ இதுல வந்து 5 டோர், 4 டோர், 3 டோர், 2 டோர் மொத்தம் 4 சைஸ்ல நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி கலர்னு பாத்தீங்கன்னா ஃபுல் பிரவுன் இருக்கு, ஐவரி இருக்கு, அப்புறம் டுவல் கலர்ல பாத்தீங்கன்னா இந்த கிரே ஐவரி இருக்கு, அப்புறம் காஃபி ஒயிட். அதான் 2 கலர், டபுள் கலர்ல வந்து இந்த 2 கலர் இருக்கு. இது ஷூ ரேக். இது இல்லாம நம்ம கிட்ட நிறைய வந்து ஸ்பேஸ் சேவிங்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த துணி காய போடுறது வந்து ஸ்டாண்ட் இருக்கு. அதுல ஸ்பேஸ் சேவிங்லயே சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நாங்க வச்சிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இது ஒரு ப்ராடக்ட். இதுக்கு பாருங்க, இது இருக்கிற இடமே தெரியாது பாருங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணீங்கன்னா அப்படியே செவுத்துல ஒட்டின மாதிரியே இருக்கும், இருக்கிறதே தெரியாது. இது ஓபன் பண்ணீங்கன்னா இதுல வந்து இந்த டவல், இந்த மழை காலத்துல உள்ள வந்து துணி காய போடுறது, சின்ன சின்ன பொருளுங்களாம் காய போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதே மாதிரி ப்ராடக்ட் இன்னும் இருக்கு பாருங்க, இந்த ஜிக்ஸாக்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த மாதிரி பிடிச்சி இப்படி இழுத்துட்டீங்கன்னா வெளியில வந்துடும். இந்த பிடிச்சி வெளியில இழுத்துட வேண்டியது, அப்படியே உள்ள தள்ளிட வேண்டியது, முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் சேவிங்ல நம்ம கிட்ட இருக்கு. அது இல்லாம இன்னும் நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கயிறா இறங்குனீங்கன்னா இதுல லாக் பண்ணிட்டு இதுல துணி போட்டு காய போட்டுற வேண்டியது. ஆமா, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது போட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல பாருங்க, இந்த மாதிரி மேல எடுத்துட வேண்டியது, அவ்வளவுதான், மேல போயிடும். அந்த மாதிரி 6 பைப் வரும் சார். ஒவ்வொரு பைப்ல நீங்க வச்சுட்டு அதே மாதிரி வச்சிட வேண்டியது. ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2 டோர் சார் நம்ம கிட்ட. எம்ஆர்பி பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது 6500 ரூபாய். நம்ம வந்து 3500 ரூபாய் இப்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம். 3500, 3900 ரூபாய் இருந்துச்சு, அப்புறம் 3750 ரூபாய் ஆயிடுச்சு, இப்போ 3500 ரூபாய் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பெரிய ஒரு சேலஞ்சில் கொடுத்துட்டு இருக்கோம். ரேட் எல்லாம் ஏறிடுச்சு. இதுக்குள்ள அந்த இரும்பு ரேட் எல்லாம் ஏறி இருக்கு. இருந்தாலும் நமக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு. நம்ம வந்து இன்னும் அந்த பழைய ரேட்ல தான் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா 3 டோர். இங்க பாருங்க, இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 4500 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா சார், இங்க பாருங்க, இது வந்து 4 டோர் உள்ளது. இது 5500 ரூபாய். ஒரு இதுல 3 பேர் வைக்கலாம், 3 பேர் ஷூ வைக்கலாம் சார். அடுத்தது வந்து இருக்கிறதுல பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா 5 டோர் உள்ளது சார். பாருங்க, இந்த ஒரு டோர்ல வந்து 3 பேர் ஷூ வைக்கலாம் பாருங்க. ஸ்லிப்பரா இருந்துச்சுன்னா அதிகமா வைக்க முடியும். ஷூஸா இருந்துச்சுன்னா 3 பேர் வைக்கலாம். ஆமா, ஸ்லிப்பர்ஸ் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கவுத்து வச்சுக்க முடியும். அதனால டபுள் குவாண்டிட்டி வைக்கலாம். வெறும் வந்து 6 inches டெப்த் இருந்தா போதும். இந்த லென்த் பாத்தீங்கன்னா 25 இன்ச் இருக்கும் அவுட்டர் மெஷர்மெண்ட். இது லாக் பண்ணி வச்சுக்கலாம். திருட்டு போகாம இருக்கிறது யாரும் கொண்டு போக முடியாது பாருங்க. லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிடும். அப்புறம் இது வெறும் ஒரு 2 மேல ஒரு 2 ஸ்க்ரூ, கீழே ஒரு 2 ஸ்க்ரூ, 4 ஸ்க்ரூல வந்து செவுத்துல ஃபிட் பண்ணிடணும். ஏன்னா இது வெறும் 6 inches டெப்த் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்ல சாயாம இருக்கிறதுக்காண்டி அந்த ஸ்க்ரூ அடிக்கணும். அதுக்குள்ள ஸ்க்ரூ கீஸ் எல்லாம் நாங்களே கொடுத்துருவோம். சார் இது என்னது சார்? இது காய்கறி பக்கெட் சார். வெஜிடபிள் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு இடம் சேவிங் தான். உங்களுக்கு இதுல 5 லேயரு. உங்களுக்கு இதுல ஸ்கொயர் இருக்கு, ரவுண்ட் இருக்கு. இது ஸ்கொயரு, அடுத்து ரவுண்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு 2.5 கிலோக்கு மேல பிடிக்கும் காய்கறி எல்லாம். இது ஏர் வென்டிலேஷன் இருக்கு. உங்களுக்கு எதுவும் உள்ளி, பூண்டு, சின்ன வெங்காயம், பல்லாரி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எதுவும் கேடாகாம நல்லா இருக்கும். ஏர் வென்டிலேஷன் இருக்கிறதுனால மேக்னெட் தான், உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்டீல் தான் சார், இதுவும் மெட்டல் தான். மெட்டலு, பவுடர் கோட்டிங். அப்புறம் வந்து காய்கறி பக்கெட் மட்டும் இல்லாம இது வந்து கிச்சன்ல நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு அதே மாதிரி பெரிய இது இருக்கு. இது வந்து உங்களுக்கு சிலிண்டர் வைக்கிறதுக்கு அது இருக்கு. அதே மாதிரி பெரிய சைஸ், இதுல சைஸ் வரையா இருக்கு. இதுல ஒவ்வொரு மாடல் இருக்கு. இதுல வந்து பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கு சார். இது வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு. இது வந்து உங்களுக்கு ஹெவியா இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கான இதுதான். ஒரு 2 அடி உயரம் இருக்கும். அதே மாதிரி நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு சைஸ் வாரியா இருக்கு. இதுல வந்து நம்ம மீடியம், இது ஒரு மீடியம் சைஸ். இதுக்கு மேல பெரிய சைஸ் வேணும்னா ஒவ்வொரு மாடல்ல இருக்கு. இந்த இருக்குல்ல,
ஆமா, பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. ஒரு மாடலா ஹெவியா தான் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கான பொருள் தான். ஸோ இங்க பாப்பீங்க ஸ்டாக்ஸ்லாம் எவ்வளவு இருக்கு பாருங்க. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூ ரேக் தான் மெயினா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க நினைச்சு பார்க்காத பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குடன் ஃபுல்லாவே உங்களுக்கு ஷூ ரேக் தான். ஷூ ரேக்ஸ் அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஷூ ரேக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ ஸ்க்ரீன்ல நம்பர் இருக்கு, அவங்க நம்பர் உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இது பாருங்க, இந்த குடன் ஃபுல்லாவே அவங்க ஷூ ரேக் தான் வச்சிருக்காங்க. ஸோ வீட்டில் உங்களுக்கு ஷூ ரேக் கஸ்டமைஸ்டா வேணும், ரொம்ப காம்பாக்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன். இவங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்க. இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.